வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மக்களே, நம்ம பகுதியில நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது. ஒரு சாருக்கு நம்ம 10 பெட்டி குடுத்துருந்தோம். சாருக்கு ஃபோன் பண்ணி, "சார் எப்படி இருக்கு பாக்ஸு? உங்க ஏரியாவுல மழை பெய்யுதான்னு?" கேட்டோம். "மழை பெய்யுதுப்பா" அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போம்போதே கொஞ்சம் கயரும், படுதாவும் வாங்கிட்டு போயிட்டோம். போய் பாக்ஸை மெதுவா நம்ம கழட்டி செக் பண்ணவும் ஆரம்பிச்சோம். எதுக்காக செக் பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி ஏதாவது உள்ள இறங்கியிருக்கா, மழை தண்ணி எதுவும் இறங்கியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸா பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம அந்த படுதாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி பாக்ஸ் மேலே வச்சு கவர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. நம்ம இது வரைக்கும் கொடுத்த தேனி பெட்டிகள் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாக்ஸ் கொடுத்தோன்னே 3 மாதம் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே போய் சர்வீஸ் பார்த்து கொடுக்குறது தான் முக்கிய காரணம். இது மாதிரி விவசாய இடங்களில் வச்சிருக்கக்கூடிய தேனி பெட்டிகளை நீங்களும் கரெக்டாக பராமரிச்சிங்க அப்படின்னா தேனீக்கள் எதுவுமே ஓடி போகாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நாங்கள் வாங்கி வச்சோம், ஈக்கள் எல்லாமே ஓடி போயிடுச்சு அப்படின்ற கேள்வி மட்டும்தான் அதிகமாக வருது. தேனி பெட்டிகள் வாங்கும்போது அவங்க ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பார்ப்பாங்களா அப்படின்றத கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சர்வீஸ் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. நம்ம கூட ஒர்க் பண்ண எல்லா பசங்களுக்குமே முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம் மக்களே. இவ்வளோ மழையிலையும் நமக்காக ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம தேனீக்களை காப்பாற்றணுன்றக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்